அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கிச்சன் ஆக்சரிஸ் தான் இது. நம்ம லேடிஸ்க்குன்னு சொல்ல முடியாது. இது முக்கியமாக இது பேச்சுலர்ஸ்க்காக வேண்டி சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். இது நீங்கள் சத்து மாவு கஞ்சிலேருந்து எல்லாமே நீங்கள் குக் பண்ணிக்கலாம். டீ காஃபி பிக்னிக் போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதோடு சேர்த்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் போட்டு விடுறதுக்கு ஒரு ஃப்ரூட்ஸு வைக்கிற மாதிரி வாங்கியிருந்தேன். என் பிள்ளைங்களுக்கு ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்து அப்படியே ரிட்டன் ஆயிடும். ஆனால் அவங்களுக்கு எல்லாருக்கும் 3 பேருக்குமே ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும். ஆனால் சாப்பிட மாட்டேங்க. ரீசன் என்னென்னா கலர் ஆகிடுதுன்னு. அதனால் சரி அப்படியே முழுசாக வச்சு கொடுத்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுட்டு மீதி எடுத்துடுவாங்க. மீதியை நான் சாப்பிட்டுக்கிறேன். டஸ்ட்பின் மாதிரி நான் தான் இருக்கிறேன்ல, மீதி என்னதெல்லாம் நான் சாப்பிட்டுப்பேன். அதனால் வேண்டி இது மாதிரி வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி டப்பர் வேரில் வச்சுருக்கேன். குவாலிட்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு 10 இயர்ஸாக வச்சுட்ருக்கிறேன். ஆனால் இது நான் பார்த்துட்டு போட்டிருந்தேன். 110 தான் 2 பீசஸ்ஸு. ஆனால் குவாலிட்டி வைஸ் சுமாராக தான் இருந்துச்சு. இருந்தாலும் இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 55 ருபீஸ்க்கு ஓகே தானே, காஸ்ட் வைஸ் பெட்ரு. ஓகே சரி. அதுக்கப்புறம் நம்ம கெட்டிலில் பார்த்துடலாம். இந்த கெட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது குவாலிட்டி வைஸும் பெட்டராக இருக்குது. ஏன்னா இது மில்டன்லேருந்து வாங்கியிருக்கிறோம். இது நான் அமேசான் பேசிக்ஸும் இருக்குது. இருந்தாலும் பிஜிஎன்லேயும் சூப்பரான ப்ரைஸஸ்லாம் இருக்குது. நல்லா அமேசிங்கான ப்ரைஸஸ்லேயும் இருக்குது. அதில் இட்லி பேக் பண்ணுறது, அப்புறம் புட்டு நிறைய இருக்குது. இருந்தாலும் எங்கள் மாமி ஒத்த காலில் எனக்கு மில்டன் தான் வேணும்ன்ட்டாங்க. அதனால் வேண்டி மில்டன்லேயே வாங்கியாச்சு. இருந்தாலும் குவாலிட்டி வைஸ் பெட்டர், சூப்பராகவே இருக்குங்க. நல்லாவே இருந்துச்சு. இதில் எக் பாயிலிங்கும் இருந்துச்சு. இது 6 மந்த்துக்கு எக்ஸ்ட்ரா வாரண்டியும் கொடுத்துருக்குறாங்க. அதனாலவே நம்ம சேஃபாகவே வாங்கிக்கலாம். நம்ம ரிட்டனும் போட்டுக்கலாம். அதனால் நான் இப்போ கொஞ்ச நாளாக மீஷோலேருந்து அமேசானுக்கு தாவிட்டேன். ரீசன் குவாலிட்டி எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. காஸ்ட்டு கொஞ்சம் மீஷோவோட கொஞ்சம் காஸ்ட்டாக இருக்கும். இருந்தாலும் குவாலிட்டியாக பெட்டராக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சில்வர் ரைஸ் குக்கர் காமிச்சிருப்பேன். நான் வாங்கியிருக்கிறேன். அதாவது ஒரு 1 kg வரைக்கும் ஆக்கிக்கலாம். இது கரெக்டாக சொல்லணுன்னா ஒரு 1/4 கிலோ தான் ஆக்கலாம். பட்டு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு டூர்லாம் போயிருந்தோன்னா ரூம் எடுத்து நிறையா ரூமில் தங்கியிருக்கிறோம். நிறைய ஃபுட்டு ஹோட்டலில் சரியாக ஃபுட்டே கிடைக்க மாட்டேங்குது. நிறையா பிடிக்காததை சாப்பிட்டு நைட்டில் வயிற்று வலி டூரே நாசமாக இருக்குது எனக்கு. அதனால் எனக்கு ரொம்ப ஆசை தான். இருந்தாலும் இதை மாமிக்காக ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கிறேன். நம்மளுக்கு எங்கள் மாமி தான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டே இருந்தாங்க. பெருசாக இருக்க ரைஸ் குக்கர் எனக்கு அடிக்கடி அவங்க நோன்பு டைம்லலாம் வச்சு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதனால் வேண்டியதாக சரி இன்றைக்கி ஒரு நாள் 1 டம்ளர் போட்டு நான் ஆக்கி காமிக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலி நான் இது 1 டம்ளர் ஆகினது ரொம்ப கம்மியாக தான் வந்துருந்துச்சு. சும்மா செஞ்சு காமிக்கலாமே உங்களுக்காக வேண்டி செஞ்சு காமிச்சேன். நான் நாட்டு பொன்னின்றதால கொஞ்சம் ஊற வச்சுக்கிட்டேன். நீங்களே உங்கள் ரைஸ் எப்படி பொறுத்தோ அப்படி செஞ்சுக்குங்க. ரேஷியோ 1:2 தான். நான் 1 டம்ளர் அரிசின்றனால 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கிட்டேன். நான் எப்படி இது ஃபஸ்ட்டு நம்ம இது யூஸிங் மெத்தட் தான் ரொம்ப முக்கியம். இதை நம்ம எந்த எலக்ட்ரிக் ஐட்டமாக இருந்தாலும் நம்ம கரெக்டான மெத்தடில் வச்சு யூஸ் பண்ணால் அது எத்தனை வருஷம் வேணாலும் வரும். எங்கள் மாமிக்கெல்லாம் ரொம்ப நாளைக்கே வரும். ஆனால் அவங்க எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின திங்ஸ்லாம் ரொம்ப பத்திரமா வச்சுக்குவாங்க. இப்போ நான் காமிச்சிருக்கனால இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு சுவிட்செலாம் போட்டுறக்கூடாது. ப்ளக் பண்ணிட்டு நம்ம அப்படியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சுவிட்ச் போட்டுக்கோங்க. இதை மோடை பார்த்துக்கோங்க. ஆஃப்லேருந்து சொல்கிறேன். ஆஃபு, கீப் வார்மு, ஹீட்டு, பாயிலிங். இப்போ கீப் வார்ம்ன்றது நீங்கள் ரைஸை வைக்கிறதுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இதுவே போதுமானதாக இருக்கும். ஹீட்டிங் நீங்கள் ஏதாவது ஸ்டார்டிங் பண்ணணுன்னா ஏதாவது வதக்கி குழம்பு மாதிரி செய்யணும், சூப் மாதிரி செய்யணும், வதக்கி செய்கிறதுக்கு அதை வச்சுக்கலாம். பாயிலிங் எக்கு அந்த மாதிரி கிழங்குலாம் ஏதாவது பாயிலிங் பண்ணணுன்னா அதை நீங்கள் பாயிலிங்கில் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் இன்னொரு விஷயம், கீப் வார்மிங்கில் வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே குக் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ஆஃபுக்கு வந்துடும். நல்லாவே லைட் எரியுது பாருங்கள். லைட் எரியுறது மாதிரி வச்சுக்கணும். கீப் வார்மில் வச்சு லைட் எரியுதான்னு செக் பண்ணிக்கோங்க. அது தானாகவே ஆஃப் ஆகிக்கும். இதுவே ஹீட்டிங்லேயோ பாயிலிங்லேயோ வச்சா ஆஃப் ஆகாது. நம்ம பொறுத்து தான் நம்ம செக் பண்ணி தான் செஞ்சுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கெட்டிலுக்கு நான் 4 ஸ்டார் கொடுப்பேன். உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணிக்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.